dear students, so unit 2 la Python and variable and operators chapter school la so tokens இருக்குது. So already last class la what is the mean by tokens சொல்லி explain பண்ணிருந்தேன். So types of tokens, what are the types of tokens? So very important and 5 mark, very important 5 mark. So how many types of tokens? So explain types of tokens அப்படினு கேட்டா, so there are 5 types explain பண்ணணும். Here the types of token பார்க்கும்போது how many types of tokens அப்படினு கேட்டா 5 types. So what are the 5 types? So first one, keywords. So set 2 identifiers. So another one, operators. Third one, fourth one, delimiters. Fifth one, literals. There are 5 types of tokens. So again one time சொல்ற பாருங்க, how many types of tokens? 5 types. So first one, keyword. Another one, identifier. Third one, operators. Fourth one, delimiters, literals. There are 5 types of tokens. இதில் பார்த்தீங்கன்னா delimit உடைய another one name பார்த்தீங்கன்னா punctuators. delimit உடைய another name பார்த்தீங்கன்னா punctuators. delimiter சொல்லலாம், punctuators சொல்லலாம். So another one பாருங்க, literal அப்படி இல்லையா, literal உடைய இன்னொரு நேம் கேட்டீங்கன்னா constant. constant அப்படின்னு சொல்லுது. ஸோ தனித்தனியா 1 by 1 என்ன பண்றேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் a keyword? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க் and 2 மார்க் மேபி கேட்கலாம், சரிங்களா? அப்ப வாட் இஸ் a keyword அப்படின் போது, keywordனா என்ன? keyword is a special meaning language compiler. அதாவது ஒரு ப்ரோக்ராமர் யார் ரைட் பண்ணாரோ அவர் தான் லாங்குவேஜ் கம்பைலர். கம்பைலர் அப்படின் போது ப்ரோக்ராம் ரைட்டர் யாரோ அவர் தான் அந்த கம்பைலர்னு சொல்லுவோம். அப்ப அந்த கம்பைலருக்கு புரிகிற மாதிரி, அதாவது யூசர் வந்து கம்பைலருக்கு புரிகிற மாதிரி கொடுக்கிற சொல்ல தான் நம்ம கீவேர்டுன்னு சொல்லுவோம். தென் கீவேர்டு இஸ் a special purpose of reserved word. அதாவது லாங்குவேஜ் கம்பைலருக்காகவே ஸ்பெஷலா அதுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு சொல் தான் கீவேர்டு. தென் keyword is a cannot be normal identifier. அதாவது நம்ம சாதாரண சொற்களாகவே என்ன பண்ண முடியாது, நம்ம பயன்படுத்த முடியாது. அப்ப keyword is a special meaning language compiler. So second point, the keyword is a reserved word of special purpose. Then cannot be used to normal identifier. என்னென்ன வேர்ட்ஸ்லாம் கீவேர்டு சொல்றாங்க அப்படின் போது எக்ஸாம்பிளா false, true, diff, tiff, then pass, break, return, none, lambda, true, as அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய, then etc. ஸோ இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. பாருங்க, false, def, def, pass, return, continue, none, lambda, as. ஸோ ட்ரூ, இந்த மாதிரி நிறைய என்ன இருக்கு, கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய புக்கில் கொடுக்கப்படுது, நிறைய இருக்குது. ஸோ சம் கீவேர்ட்ஸ் மட்டும் நான் ரைட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல், ஸோ அனதர் ஒன் டோக்கன்ஸ் எதுன்னு கேட்டால் ஐடென்டிஃபையர். ஸோ ஐடென்டிஃபையர் ஆர் ஆல்சோ கால்ட் வேரியபிள்ஸ். ஐடென்டிஃபையர் நம்ம என்னன்னு சொல்லி அழைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் சொல்லி அழைக்கலாம். தென் ஐடென்டிஃபையர் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒன்று ஆல்பாபெட்ல இருக்கலாம், A to Z இருக்கலாம் அப்பர் கேஸ்ல, இல்ல லோயர் கேஸ்ல பேஸ் பண்ணி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் பேஸ் பண்ணி இருக்கலாம். பாருங்க என்னென்ன, ஸோ ஒரு வேரியபிளை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒன்று அப்பர் கேஸ்ல A to Z அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லையா அப்பர் கேஸ் அப்படின்னு லோயர் கேஸ்ல A to Z சொல்லி ஆரம்பிக்கலாம். அதுவும் இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எதை, ஒரு வேரியபிள் அறிவிக்கப்படும் பொழுது. தென் ஐடென்டிஃபையர் மேபி கண்டைன் டிஜிட்ஸ். எதுக்குள்ள இருக்கும் பார்த்தீங்கன்னா 0 to 9 குள்ள மட்டும் தான் இருக்கணும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம பைத்தான் மஸ்ட் நாட் பி பைத்தான் இஸ் a keyword. அப்ப முக்கியமா என்ன பண்ணுது, பைத்தான்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம முக்கியமா அதை பைத்தான்ற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. பாருங்க, இங்க சொல்லியிருப்பேன் என்னென்ன வேர்டெல்லாம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். false, def, pass, break, in, as, true, return, none, lambda, then etc. ஸோ இது எல்லாமே இருக்கும்.
ஆனா பைத்தான்றது ஒரு கீவேர்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயன்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம பைத்தான் இஸ் நாட் அலோட் a ஸ்பெஷல் கேரக்டர். பைத்தான் லாங்குவேஜ்ல என்னென்ன கேரக்டர் எல்லாமே அலோவ் பண்ணாது, அனுமதிக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கிறேன், டோக்கன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஆனா மீண்டும் ஒரு டைம் சொல்ல பாருங்க, பர்சன்டேஜ் சிம்பிள், அட் சிம்பிள், டாலர் சைன், இந்த மாதிரி மாடுலஸ், தென் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறது அதை அலோவ் பண்ணிக்காது, நாட்ட அனுமதிக்காது. ஸோ இதுல எக்ஸாம்பிளா ஹவு டு டிக்ளேர் தி வேரியபிள் அப்படின்னு கேள்வி கேட்டா வேலிட் ஐடென்டிஃபையர் எது சார் அப்படின்னு கேட்டா இவற்றில் எது வேலிட் ஐடென்டிஃபையர் எதுன்னு கேட்டா பாருங்க, வேலிட் ஐடென்டிஃபையர் சொல்லிருக்கு பாருங்க, வேலிட் ஐடென்டிஃபையர் சம் டோட்டல் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ் ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணா இது வேலிட் ஐடென்டிஃபையர், அதாவது கரெக்டான ஒரு வேரியபிள், அறிவிக்கப்பட வேரியபிள் பார்த்தீங்கன்னா கரெக்டான வேரியபிள். ஆனா இன்வாலிட் ஐடென்டிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி என்ன வரக்கூடாது, நம்பர்ஸ் வரக்கூடாதுன்னு சொன்னேன், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வரக்கூடாதுன்னு சொன்னேன், முன்னாடி சரி பின்னாடி சரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே வரக்கூடாது, நம்பர்ஸ் வரக்கூடாது. சரிங்களா? அப்ப 12 சம் அப்படின்றது என்னது, ஸோ இன்வாலிட் வேரியபிள் டிக்ளரேஷன், இது அக்செப்ட் பண்ணிக்காது, கம்பைலர் எடுத்துக்காது. அதே மாதிரி நேம் டாலர் சைன் போட்டுருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்வாலிட் வேரியபிள். தென் டோட்டல் அண்டர்ஸ்கோர் அப்படின் போது கீழே பாட்டம் தான் வரணும். அப்ப டோட்டல் அண்டர்ஸ்கோர் மார்க் அப்படின்னு சொல்லி தான் வேரியபிள் நான் டிக்ளேர் கொடுத்துருங்க. அதாவது ஒரு ஐஃபோன் போட்டனா அது என்ன எடுத்துக்கும், அது ஐஃபோன் ஒரு சப்ராக்ஷனா எடுத்துக்கும், அதாவது கம்பைலருக்கு புரியாத ஒரு வேர்டா இருக்கும், அதனால உனக்கு ப்ரோக்ராம்ல எரர் தான் காமிக்கும். சரிங்களா? ரெட் லைன்ல காமிக்கும். தென் அது மட்டும் இது வந்து ஐடென்டிஃபையருடைய கான்செப்ட். ஸோ ஐடென்டிஃபையர் ஆர் ஆல்சோ கால்ட் வேரியபிள்ஸ். அப்போ ஒரு வேரியபிள் எந்தெந்த மெத்தட்ல அறிவிக்கலாம், எது வரக்கூடாது, எது வரணும். அப்போ ப்ரோக்ராமை நம்ம ரைட் பண்ணும்போது எந்த வேரியபிளை யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வேரியபிளை யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தும் பொழுது எந்தெந்த வேரியபிளை அக்செப்ட் பண்ணிக்கும் கம்பைலர் அப்படின்னு பார்த்தா நீ என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கீவேர்டு சொன்னேன், ரெண்டாவது ஐடென்டிஃபையர் சொன்னேன், மூணாவதாக ஆபரேட்டர். ஸோ ஆபரேட்டர், இப்போ வாட் இஸ் மீன் பை ஆபரேட்டர்? ஆபரேட்டர் அப்படின்போது அதாவது ஒரு ஆபரேட்டரை பேஸ் பண்ணி, ஸோ ரெண்டு ஆபரன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஆபரேட்டர் ஆகப்படுது செயல்பட்டு ஒரு அவுட்புட் கொண்டு வரக்கூடியதான் ஆபரேட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் ஆபரன்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா the value of an operator the used is called operands. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x equal to p plus q அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோ. அப்ப p ஓட வேல்யூ q ஓட வேல்யூ நீ ரெண்டுமே ஆட் பண்ணி எதெல்லாம் ரிசல்ட் போட போகுது, அசைன் பண்ண போகுது, x ல அசைன் பண்ண போகுது இந்த ஆபரேட்டர். எந்த ஆபரேட்டர்? ஈக்குவல் டு ஆபரேட்டர். ஆனா p ல இருக்கிற வேல்யூ q ல இருக்கிற வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வைக்கிறது எது பாருங்க, பிளஸ்னு ஒரு ஆபரேட்டர். இப்ப பிளஸ்ன்றது ஆபரேட்டர், p, q, x இட்ஸ் ஆல்சோ ஆபரண்ட்ஸ். p, q அப்படின்றது எல்லாமே ஆபரண்ட்ஸ். தென் வாட் இஸ் மீன் பை ஆபரேட்டர் அப்படின்னு கேள்வி கேட்டா operator is a computer programming language and operators are special symbol which operates represent computations. அப்புறம் கம்ப்யூட்டேஷனா இயக்க வைக்கிறது. ஸோ கம்ப்யூட்டேஷனா இயக்க வைக்கிறது. தென் கம்ப்யூட்டேஷன்ஸ் அண்ட் கண்டிஷனல் மேட்சிங். ஸோ நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணோம், செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், எக்ஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் கியூன்னு தான் சொல்லியிருந்தேன், ஆனால் இங்கே நான் பிளஸ் பண்ண சொல்லிட்டேன். ஆனா மறுபடியும் நான் என்ன பண்றேன், ஆபரேட்டர் இந்த இடத்துல மாத்த சொல்றேன். எனக்கு p q கமா சாரி p மைனஸ் q அப்படின்னு சொல்றேன்னா அப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன், நான் ஏற்கனவே பிளஸ் கொடுத்தா இப்ப என்ன வருது, மைனஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன். அப்ப நான் கண்டிஷன் மாத்துறேன். அப்ப கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது ஆபரேட்டர். தென் ஆபரேட்டர்ல மெனி மோர் டைப்ஸ் இருக்கு. ஆபரேட்டர் பார்த்தீங்கன்னா மெனி மோர் டைப்ஸ் இருக்குது. So what are the types of operator அப்படின்னு கேட்டா arithmetic operator, then relational operator, so அதுக்கப்புறம் logical operator, conditional operator, bitwise operator, so இந்த மாதிரி assignment operator, இந்த மாதிரி நிறைய ஆபரேட்டர்ஸ் என்ன ஆகுது இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு சம் ஆபரேட்டர்ஸ் மட்டும் எழுதி போட்டிருக்கேன். அதுல arithmetic operator. அப்போ what is mean by arithmetic? What is the purpose of arithmetic operator அப்படின்னு கேள்வி கேட்டா நான் arithmetic operator is the mathematical operators. The mathematical operators take the two operands, ரெண்டு ஆபரண்ட்ஸ் எடுத்துக்கும். எப்படி சார் அப்படின்னு கேள்வி கேட்டா a plus b,
அதாவது நம்ம டைரக்டா a அப்படின்னு கொடுத்தோம்னா எடுத்துக்காது. எப்படி எடுத்துக்குவோம்? சிங்கிள் வேரியபிள் இது. இது ஆபரண்ட்ஸ், அதாவது யூனரி ஆபரேட்டர். ஆபரண்ட்ஸ் அதாவது ஆபரேட்டர் பொறுத்தவரைக்கு the based on requirement operands அப்படின்றது only one operands மட்டும் எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு என்ன ஆபரேட்டர்னு கேட்டா யூனரி. ரெண்டு ஆபரண்ட்ஸ் வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பைனரி. பாருங்க, ரெண்டு ஆபரண்ட்ஸ் அப்படிங்கும்போது இது பைனரி ஆபரேட்டர். இதே மூணு ஆபரண்ட்ஸ் வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு டெர்னரி. டெர்னரியுடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிஷனல் ஆபரேட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆபரேட்டர்ஸோட நேம் இருக்குது. அதில் ஆபரேட்டருடைய டைப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆபரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேட்டர். அரித்மெட்டிக் ஆபரேட்டரில் பிளஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனன்ட், ஃப்ளோ டிவிஷன். ஸோ இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆபரேட்டருடைய ஆபரேட்டர் அண்ட் ஆபரேஷன்ஸ். பாருங்க, டேபிள் காலம் போட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். பாருங்க, முன்னாடி என்னோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ஆபரேட்டர் அண்ட் ஆபரேஷன் சொல்லிட்டு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனன்ட். அப்ப எக்ஸ்போனன்ட் அப்படின்னு எழுதும்போது டபுள் ஸ்டார் இருக்கணும், மறந்துடாதீங்க. எக்ஸ்போனன்ட் அப்படின்னும் போது டபுள் ஸ்டார் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளோ டிவிஷன்ஸ் அப்படின் போது டபுள் ஸ்லாஷ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதோட எக்ஸாம்பிள் பாருங்களேன். ப்ராம்ப்ட், பைத்தான் ப்ராம்ப்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஏவோட வேலையும் பியோட வேலையும் என்ன பண்ணும், ஆட் பண்ண போறேன். அப்ப நான் சம் வேல்யூ என்ன பண்றேன், அசியூம் பண்றேன். ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 4 அப்படி அசியூம் பண்ணிட்டா, ஸோ ஏவோட வேல்யூ ஆட் பண்ணி போடுறேன். ஏவோட வேல்யூ 4, சாரி ஏவோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ வந்து 4. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், 9 கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 5 minus 4 அப்படிங்கும் போது 1 வரும். 4 5 நம்ம மல்டிப்ளை பண்ணா 20 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணோம்னா, அப்ப டிவைட் பண்ணி பாருங்க. 4 5 வந்து என்ன பண்ற, டிவைட் பண்ணும்போது 1 டைம் இருக்கு இல்லையா, ரிமைண்டர் 1. நம்ம டிவைட் பண்ணும்போது எப்பயுமே அது ரிமைண்டரோட வேல்யூ தான் எடுத்துக்குவோம். மாடுலஸ் பண்ணா மட்டும்தான் கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்குவோம், மறந்துடாதீங்க. மாடுலஸ் பண்ணும்போது அதோடைய ரிமைண்டர் வேல்யூ எடுத்துக்குவோம். சரியா? அப்ப நம்ம டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணோம், கோஎஃபிஷியன்ட் தான் எடுத்துக்குவோம். அப்ப இதோட அவுட்புட் என்ன சொல்றோம்னா 1 வரும். மாடுலஸ் பண்ணும்போது ரிமைண்டர் வேல்யூ தான் எடுத்துக்கும், அதனால அதோட வேல்யூ 1. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்போனன்ட் பண்ணும்போது பாருங்க, எக்ஸ்போனன்ட் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. 5 ஸ்டார் 4 வச்சுக்கோ. அப்ப 4 அப்படின் போது இந்த இடத்துல 5 ஸ்டார் 4 அர்த்தம். அப்ப 5 பவர் 4 அர்த்தம். 5 பவர் 4 அப்படின் போது அப்ப 5 4 டைம் மல்டிப்ளை பண்ணணும். 5 எத்தனை டைம் வந்து 4 டைம் மல்டிப்ளை பண்ணா அப்ப 5 into 5 அப்படின் போது 4 டைம் மல்டிப்ளை பண்றேன். அப்ப 25 into 25. இப்ப 25 into 25 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணி போட்டு அதோட அவுட்புட் காமிக்கணும். 25 2 10 12. நெக்ஸ்ட் 10 ரிமைண்டர் 1 4 5. அப்ப 5 2 6 6 2 5 அப்படின்றது அதோட அவுட்புட். நெக்ஸ்ட் 4 மாடுலஸ் b அப்படின் போது இது என்ன பண்ற, இப்போ மாடுலஸ் பண்ணா பாருங்க, ஃப்ளோ டிவிஷன் சொல்லிருக்கேன். ஃப்ளோ டிவிஷன் அப்படின் போது 5 4 ஆல என்ன பண்றான், நான் டிவைட் பண்ண முடியும்போது கோஎஃபிஷியன்ட் தான் எடுத்துப்பேன். டிவைட் பண்ண ரிமைண்டர் வேல்யூ எடுத்துக்க மாட்டேன். அப்ப அதோட வேல்யூ 1 வரும். சோ இது மாதிரி என்ன பண்றது, எக்ஸிக்யூட் ஆகுறது அரித்மெட்டிக் ஆபரேட்டர். சோ அரித்மெட்டிக் ஆபரேட்டர் உங்களுக்கு புரியுதா பாருங்க. திரும்ப நீங்களே என்ன பண்றீங்க, வேற ஒரு வேல்யூவை அஸ்யூம் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஓகேவா? தென் அடுத்த ஒரு ஆபரேட்டர் பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆபரேட்டர். ஸோ ரிலேஷனல் ஆபரேட்டர் வந்து ரெண்டு நம்பரை கம்பேர் பண்றதா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஈக்குவலா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லும், அப்படி ஈக்குவல் இல்லைன்னா ஃபால்ஸ் சொல்ல போகுது. அதே மாதிரி கம்பேர் ரெண்டு நம்பரை, ஸோ ரெண்டு வேரியபிள் என்ன பண்ணுது, கம்பேர் பண்ணி சொல்லக்கூடாது தான் ரிலேஷனல் ஆபரேட்டர். ஈக்குவல் டு, தென் கிரேட்டர் தென், தென் லெஸ் தென், தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க பாருங்க. கேவோட வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ட்ரூன்னு சொல்லி வரும். ஸோ இட்ஸ் வாட் வில் பி அவுட்புட் இஸ் டிஸ்பிளே அப்படிங்கும்போது ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லி அவுட்புட் ரிசல்ட்ல வரும். இன்கேஸ் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஈக்குவலா இல்லைன்னா உனக்கு ஃபால்ஸ்னு வரும் அவுட்புட்ல. அப்ப
இன்னொன்று இப்போ நான் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு வேல்யூ அசியூம் பண்ணி காமிக்கிறேன். ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 3 அப்படின்னும் போது பியோட வேல்யூ என்ன இருக்கு 2ன்னு வச்சிருக்கேன். இப்போ ஏ ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2ன்னு வச்சிருக்கேன். அப்போ 3 ஈக்குவல் டு 2வா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றேன். அப்போ ரெண்டும் 3யும் 2வும் ஈக்குவல் இல்லை அப்படின்போது அதனுடைய அவுட்புட்ல என்ன வரும், ஃபால்ஸ்னு வரும். நெக்ஸ்ட் பிஏ விட ஏ வந்து கிரேட்டர் தான் கேள்வி கேட்குறேன். அப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2. அப்போ 2வை விட 3 கிரேட்டர் தான். அப்போ 3 கிரேட்டர் தான் அப்படின் போது என்ன பண்ணுவோம், உனக்கு அவுட்புட்ல ட்ரூன்னு தான் வரும். நெக்ஸ்ட் பிஏ விட ஏ லெஸ்ஸானு கம்பேர் பண்றேன். பிஏ விட ஏ லெஸ்ஸானு போது ஃபால்ஸ் வரீங்க. ஏன்னா ஏவோட வேல்யூ என்ன இருக்கு 3ன்னு இருக்குது, அதனால நம்மளுக்கு என்ன இருக்கு ஃபால்ஸ்னு ஒரு அவுட்புட். நெக்ஸ்ட் இதுல பிஏ விட ஏ சின்னதா இல்ல ஈக்குவலா அப்படின்னு கம்பேர் பண்றேன். இந்த இடத்துல ஈக்குவல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன், கிரேட்டர் தன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப கிரேட்டர் தன் பார்க்கும்போது கண்டிஷன் ட்ரூ தான் வரும். சரிங்களா, இந்த இடத்துல ட்ரூ தான் வரும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ரெண்டுமே சமம் இல்லை, இன்னொன்னு அதோட சின்னதா இல்ல பெருசா தான் இருக்குது, இதுக்கு ஃபால்ஸ் தான் வரும். அதே மாதிரி ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன இருக்குல்ல சமமா இல்லை, சமம் இல்லையான்னு கேட்கறாங்க. ஆமா சமம் இல்லை தான் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப கண்டிஷன் ட்ரூ தான். கடைசி கண்டிஷன் பார்த்தோன்னா ட்ரூன்னு வரும். ஏன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சமம் இல்லையான்னு கேட்கறாங்க, நாட் ஈக்குவல்டான்னு கேட்கறாங்க. இப்போ நாட் ஈக்குவல் தான், சமம் இல்லை தான் அப்படின்னும் போது கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுறது ரிலேஷனல் ஆபரேட்டர். சரிங்களா, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னுடைய கண்டினியூ இருக்கக்கூடிய லாஜிக்கல் ஆபரேட்டர், அடுத்தது பிட்வைஸ் ஆபரேட்டர், கண்டிஷனல் ஆபரேட்டர், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா.